வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவாளின் தீர்ப்பு: ஒருவரின் தர்மம் இன்னொருவருக்கு தர்மமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்துல ஏராளமான சிவலிங்கங்கள் உள்ளன. வயல்வெளி, தோட்டம், கோவில், மாதா கோவில், தர்கா, மயானம்னு பல இடத்துல மேற்கூரை கூட இல்லாம நிறைய சிவலிங்கங்கள் இருந்தன. வெயில்லையும் மழையிலையும் காஞ்சு நனைஞ்சு இன்னல் பட்டு இருந்த அந்த சிவலிங்கங்களுக்கு வழிபாடுகளும் இல்லை. மகா பெரியவாளோட உத்தரவை ஏற்று சில அன்பர்கள் சிவலிங்கங்களுக்கு மேலே மண்டபம், கோயில் கோபுர அமைப்புல இல்லாட்டாலும் மழை வெயில் தாக்காதபடி மேற்கூரை அமைப்புல இருக்கும். அதை கட்டி நித்தியப்படி ஒரு கால பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சா. மேற்கூரை கூட இல்லாத சுமார் 10-12 சிவலிங்கங்களுக்கு ஸ்ரீமடத்தோட சிஷ்யர்கள் 2 பேர் தினமும் ஸ்ரீமட வண்டியில போய் அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தா. எல்லா பூஜைகளையும் முடிச்சுட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்து மகா பெரியவாளுக்கு கொடுப்பா. இந்த சிஷ்யர்கள் பூஜை செய்யற லிங்கங்கள் 2 மயான எல்லைக்குள்ள இருந்தது. மயான பகுதிக்குள்ள போயிட்டு வரோமே, நீராடி சுத்தம் செஞ்சுக்க வேண்டாமா? ஸ்ரீமடத்துக்குள்ள எப்படி நுழையிறது? மயானத்துக்கு போயிட்டு வரோமே, தப்பு இல்லையா அப்படின்னு ராமமூர்த்தின்ற ஒரு சிஷ்யருக்கு பலத்த சந்தேகம் வந்துடுது. சந்திரான்ற இன்னொரு மெய்த்தொண்டர், அவர் கூட எப்பயும் போயிட்டு வரவர். அவர் சொன்னார், நம்ம மயானத்துக்கு அங்க நடக்கிற சடங்குல பங்கேற்றுக்கிறதுக்காக போலையே, சிவ பூஜை செய்யறதுக்கு தானே போறோம். சிவ பூஜை செஞ்சுட்டு உடனே ஸ்நானம் செய்யறது உசிதம் இல்லை, நமக்கு மடிக்குறைவும் கிடையாது அப்படின்னு சொன்னார். 2 பேருக்கும் வாக்குவாதம் ரொம்ப முத்தி போச்சு. கடைசியில ஸ்ரீமடத்துல உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுத்து வழக்கு. 2 தரப்பு வாதங்களையும் மகா பெரியவா பொறுமையா கேட்டார். முடிவா தீர்ப்ப சொன்னார் மகா பெரியவா. ராமமூர்த்திக்கு நம்ம மயான எல்லைக்குள்ள போறோம், அதனால தீட்டு வந்துடுது அப்படின்ற எண்ணம். அந்த எண்ணம் வந்துட்டாலே தீட்டும் கூடவே வந்துடுறது. அதனால அவன் ஸ்நானம் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்றார் மகா பெரியவா. சந்திராவுக்கு சம்சானம் என்ற எண்ணமே இல்லை. சந்திராவுக்கு கோபுரம், கர்ப்ப கிரகம் அப்படிலாம் இல்லாட்டாலும் கோயில் போய் மந்திரம் சொல்லி சிவபூஜை செஞ்சுட்டு வரும். அதாவது பவித்திரமான இடத்துக்கு போய் சிவ பூஜை செஞ்சுட்டு வரும். அதனால தீட்டு ஒட்டிக்காது, தோஷமும் வராது அப்படின்ற எண்ணம். அதனால அவனுக்கு தீட்டும் இல்லை, ஸ்நானமும் வேண்டாம் அப்படின்றார் மகா பெரியவா. மண்டை உடைய சண்டை போட்டு இருந்த 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம், அதிர்ச்சி. எவ்வளவு தெளிவா மகா பெரியவா சொல்லியிருக்கா. ஒருவருடைய தர்மம் இன்னொருவருக்கு தர்மமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத பக்குவமா சொல்லிட்டாலே அப்படின்னு வியந்து போனான். பக்குவமான ஆன்மாவோட தீர்ப்பும் பக்குவமா தானே இருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.